ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான புதுவிதமான கோலம் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தஞ்சாவூர் ஓவியம் நம்ம கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் ஓவியங்கள் முகம் கண்ணெல்லாம் நல்லா போடணும். அதுக்கு முன்னாடி இப்படி வரி வடிவங்களை நம்ம செய்து பழகலாம். பாருங்கள், போன வீடியோவில் நான் அந்த பார்டர்லலாம் ஸ்டோன் ஒட்டுறது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ எப்படி சென்ட்ரலில் ஒரு ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேங்க. நமக்கு கொஞ்சம் விசேஷ நாள்லலாம் இந்த கோலத்தை வச்சுக்கலாம், நம்ம டிஸ்பிளே பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்டோன் விட்டுறதுக்கு 4mm ஸ்டோன் ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் 3 கலர் செலக்ட் பண்ணிட்டேன். எங்கெல்லாம் நம்ம கல் வச்சா ரொம்ப அழகாக இருக்குமோ அது மாதிரி லைனில் அந்த எண்டில் சென்ட்ரலெல்லாம் நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபெவிகால் வச்சு நல்லா ஒட்டிட்டு ஒரு 1 டே கழித்து காஞ்ச உடனே தண்ணி மக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைன் போட்டுட்டு முடிக்க போகிறோங்க. பாருங்கள், ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நல்லா 1 டே காய விட்டுட்டேங்க. காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் மக்கு தண்ணி மக்கு நல்லா கோலத்துலேயும் 4 கார்னர்லேயும் லோட்டஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே டாஞ்சூ ஸ்டைல்லே பண்ணுறோம். பாருங்கள், ஃபுல்லாக கல் ஒட்டி முடிச்சிட்டேன். இன்னொரு போர்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்டரு கல்லெல்லாம் எப்படி ஒட்டுறதுன்னெலாம் பார்த்தோம். இப்போ சென்டரில் நம்ம ரேண்டமாக எங்கே வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிட்டு தண்ணி மக்கு வைக்கிறோங்க. தண்ணி மக்கு வச்சுட்டு 1 டே நல்லா காஞ்ச உடனே நம்ம திருப்பியும் பென்சிலால் லைன் போட்டு நல்லா கோன் ப்ரிப்பேர் பண்ணி, நான் பேக்கெட்டில் கோன் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாங்கள் நம்ம ஆரம்பத்தில் நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் கோலம் போட்டு பார்க்குறப்ப நமக்கு தைரியமாக ஒரு ஒர்க்கை முடித்தோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு லைன் மெஹந்தி போட தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த கோலத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாஞ்சூர் போர்டுன்னு இல்லாமல் சும்மா கேலண்டரில் கூட ரேண்டமாக துணி ஒட்டி இதே போல் ஸ்டோன்லாம் ஒட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். டாஞ்சூர் ஸ்டைலில் ஒரு ஐஸ்வர்ய கோலம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கு எப்படி கோல்டு ஷீட் ஒட்டி நம்ம கலரிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி மக்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனில் ஃபுல்லாகவே நம்ம கோன் ஒர்க் பண்ணிவிடுவோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ஐஸ்வர்ய கோலம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுவும் டாஞ்சூர் ஸ்டைலில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி மக்கு வச்சு கோன் ஒர்க்கும் பண்ணிட்டேன். நல்லா காஞ்ச உடனே நம்ம இதில் கோல்டு ஷீட் ஒட்டி ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் கோல்டு ஷீட் ஒட்டி கலர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள். தேங்க்யூ.